ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும், அதாவது நினச்ச வேலை கிடைக்கணும், நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, போதுமான சம்பளத்தில் வேலை கிடைக்கல, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை நிலையாக இருக்க முடியலை, வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை, வேலையில் நிலையில்லாத தன்மை, இந்த வேலையில் முன்னேற்றமே இல்லை, நான் விரும்புகிற வேலை கிடைக்கல அப்படின்றது போன்ற வேலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு இருக்குது. அதுக்கு நாம் எளிமையான முருகப்பெருமானோட மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். முருகப்பெருமான் நம்பியவர்களை காக்கும் கலியுக கடவுள் அப்படின்னு சொல்வாங்க. முருகா என மனதார ஒரு முறை அழைச்சோம் அப்படின்னா ஓடி அருள் செய்யும் தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதர் உள்ளிட்ட அருளாளர்களால் பலர் போற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. பக்தர்களின் குறை தீர்க்கும் தெய்வம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான வழிபாடும் பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் விரும்பிய வேலை, நிம்மதியான வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க, அல்லது வேலையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றவங்க முருகப்பெருமான தினமும் வழிபட்டுட்டு வரலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்காக மட்டுமல்ல, இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக முக்கியமாக முருகப்பெருமானை வேண்டுவாங்க. ஆனால் அதுக்காக மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமானை மனதார நம்பி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக கைகூடும். முருகப்பெருமானுக்குரிய ஒரே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நம்பிக்கையோடு சொல்லிட்டு வந்தாலே சீக்கிரம் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும், நல்ல வேலை கிடைக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு சொல்லிட்டு வரணும். அதை இப்போ நான் அந்த மந்திரத்தை இந்த ஸ்க்ரீன்லையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை அதே போல் நான் சொல்லியும் காட்டுறேன். நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. அதாவது ராஜச கோத்பூதம் ராஜி வாயத லோஷனம் ரசீத கோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம். இவ்வளவுதான் இந்த மந்திரம். இந்த எளிமையான மந்திரத்தை தினமும் 108 முறை அப்படின்றத மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லிட்டு வாங்க. பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான மனசார நினச்சி நெத்தியில் திருநீர் வச்சுட்டு முருகப்பெருமானின் படம் இல்லை விக்கிரகம் முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, படம் வச்சுருக்கிறீங்கனாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இது அதிசக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை இல்லைன்னா முருகர் சன்னதியில் அமர்ந்து சொல்றது இன்னும் அதிகமான பலன்களை, விரைவில் பலனை நமக்கு கொடுக்கும். இதில் ஷட்கோண கோலமிட்டு அதுக்கு மேலே வெத்தலை தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும். இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினச்சி மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. 108 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அதே போல் வேலைக்காக முருகப்பெருமான வேண்டுறவங்க வியாழக்கிழமை தோறும் வீட்டில் நீங்கள் வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு ஒரே ஒரு அபிஷேகம், அது என்ன அபிஷேகம்னா பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. வேல் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பால் வாங்கி போய் கொடுத்து அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யும்போது அந்த பாலை கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. இந்த வேண்டுதலை செய்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அதனால் இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். நீங்கள் நம்பிக்கையோட இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களை வெற்றி மேல் வெற்றி கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.